அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததே பாமக தான். ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயலலிதா திரும்ப வந்தப்போ அவங்களோட அரசியல் வாழ்க்கையை முடிவு நிலைமை இருந்துச்சு. அந்த சமயத்துல கூட்டணி வச்சு அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் உயிர் கொடுத்ததே பாமக தான் அன்புமணி சொல்றாரு. இந்த 10 ஒப்பந்தத்துல கையெழுத்து போனதுன்னு சொல்லி சேர்த்துதான் ஏங்க அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவங்க இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்கே கிடைக்குதோ, எங்கே தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ, தொகை கிடைக்குதோ, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போகிறவங்க. அவர் சொன்னார், ராமதாஸ் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னார், என் குடும்பத்தில் யார் வரமாட்டாங்க, அப்படி வச்சா முச்சந்தியில் வந்து என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார். நம்ம டாக்டர் மருத்துவர், நீங்கள் அதை பத்திரிகையை பாருங்கள். இன்றைக்கி அன்புமணி ராமதாஸுக்கு தான் இன்றைக்கி அவருடைய சொன்னது தான் இன்றைக்கி ராமதாஸே ஏற்றுக்கல அந்த கூட்டணியை, பாரதிய ஜனதாவை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்ட அவர் வற்புறுத்துறங்க தான் அந்த கூட்டணியே சேர்ந்துருக்கு. எனவே அன்புமணி ராமதாஸ் பேச்செல்லாம் ஒரு பெரிய பேச்சே இல்லை. அவர் விரக்தியில் பேசுகிறார். இன்றைக்கி தான் தெரியும், கள நிலவரத்துக்கு போகும்போது தான் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியே இன்றைக்கி அவங்களுடைய துணைவியாக இருக்குது சௌமியா, அன்புமணி கூட வேலை பார்க்குறதுக்கு பூத்து கமிட்டியே இல்லைன்னு சொல்கிறாங்களாம். இதை கேட்டுட்டு அவர் குதித்து போய் பேசுகிறார். எங்கள் அம்மா பாட்டாளி மக்கள் என்னது சரி நான் கேட்குறேன். அவர் கட்டலைங்க, இவர் வயசாகி போச்சு, மகன் சொல்கிறது தானே கேட்கணும். என்னப்பா உங்கள் வீட்டில் என்ன ஆகுது, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா சொல்கிறத நீ கேட்ப, நீ கேட்க மாட்டேல்ல, நீ அவர் எப்படி ஆளு அதை கேட்க மாட்டார். அதனால் அப்பா வந்து இன்றைக்கி என்ன செய்யணும், மகன் இப்படி சொல்லிட்டார், முடிவு எடுத்துட்டார், நம்ம வாட்டுக்கு எடுத்தோம்னா இதாயிரும். வயசும் ஆகி போச்சு ராமதாஸ் அவர்களுக்கு. அதனால் அவர் ஏதோ ஒத்துக்கிட்டார் ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்களால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொன்னால் இது என்ன பெரிய ஜோக்கு தான், இது மிகப்பெரிய ஜோக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு? எங்கெங்க இருக்குது? குறிப்பிட்ட மாநிலங்கள்லாம் இருக்குது, குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இருக்குது. ஏன்னா அந்த கட்சி வந்து எங்களை நாங்கள் தான் நிறுத்தணும்னு சொன்னால், நாங்கள் தான் தலைநிமிர்ந்து வைத்தோம்னு சொன்னால் இதெல்லாம் கேலி கூத்து தான். 1996 ஜெயலலிதா அம்மையார் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றார்கள். அவர் வெளியே வந்த பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து விட்டது என்ற நிலை இருந்தது. ஆனால் 98 நாங்கள் அவரிடம் சென்று கூட்டணி அமைத்து அவருக்கு உயிர் கொடுத்தோம், அவர் கட்சிக்கும் உயிர் கொடுத்தோம். 2001 நாங்கள் முதல் சென்றதால் தான் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்தார்கள். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆனார்கள். 2009 இதே நிலைத்தான். 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கூட்டணி சேரவில்லை என்றால் அவருடைய முதலமைச்சர் பதவியை இழந்திருப்பார். 2 ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்த காரணம் அது நாங்கள் தான். நாங்கள் எதுவும் துரோகம் பண்ணலை. ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.